ஒரே நாளில் இருமுறை உயர்ந்த தங்கம் விலை. இன்று சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 92,000 ரூபாயாக விலை உயர்வு. 1 கிராம் தங்கம் 11,500 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலையும் கிலோவுக்கு இன்று ஒரே நாளில் 6,000 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிலோ கட்டி வெள்ளி 1,90,000 ரூபாய்க்கு விற்பனை. கலைமாமணி விருதுடன் 3 சவரன் தங்க பதக்கத்தை கலைஞர்களுக்கு வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ராக்கெட் வேகத்தில் தங்கம் விலை உயரும் போதிலும் தங்கத்தை விட தமிழக அரசின் விருதுக்குத்தான் புகழ் அதிகம் என்று பெருமிதம். ராக்கெட் வேகத்தில் ஒரு நாளைக்கு 2 முறை விலை ஏறிட்டு இருக்கு. இந்த விருது அறிவிச்ச அன்றைக்கு இருந்த தங்கத்தோட விலையும் இன்னைக்கு இருக்கிற விலையும் ஒப்பிட்டு பார்த்தாலே புரியும். ஆனா அவ்வளவு மதிப்புக்குரிய வகையில் அமைந்திருக்கிறது. தங்கத்தை விட கலைமாமணின்னு புகழ் சேர்க்கும் பட்டத்துக்கு தான் மதிப்பு அதிகம். ஏன்னா இது தமிழ்நாடு தர்ற பட்டம். நடிகர்கள் எஸ்.ஜே. சூர்யா, ஜார்ஜ் மரியான், விக்ரம் பிரபு, மணிகண்டன் ஆகியோருக்கு கலைமாமணி விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நடிகை சாய் பல்லவி, இயக்குநர் லிங்குசாமி, இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்ட 90 கலைஞர்களுக்கு தமிழக அரசின் கலைத்துறை விருதுகளை வழங்கி வாழ்த்து. மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் சிதைந்து அடையாளம் அழிந்துவிடும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழர் என்ற தகுதியையும் சுயமரியாதையையும் இழந்து வாழ்வதில் என்ன பயன் எனவும் கலைமாமணி விருது வழங்கும் விழாவில் உரை. மொழியையும் காக்குது. மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் சிதைஞ்சிடும். நம்ம அடையாளமே அழிஞ்சிடும். அடையாளம் அழிஞ்சா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம். தமிழர் என்ற தகுதியையும் சுயமரியாதையும் இழந்து வாழறதுல என்ன பயன்? அதனால கலைகளை காப்போம், மொழியை காப்போம். நாமக்கல்லில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணையும் விழா. அதிமுகவில் யார் இணைந்தாலும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும் என்று இபிஎஸ் பெருமிதம். எந்தவித ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆகவே இங்கே வந்திருக்கின்ற பல்வேறு கட்சியிலிருந்து விலகியும் பல்வேறு அமைப்பிலிருந்து விலகி தங்களை இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டுள்ள அத்தனை பேரும் எதிர்காலத்திலே பல்வேறு பொறுப்புகள் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு நிறைய காத்துக் கொண்டிருக்கிறார். திமுக ஆட்சியின் முதல் 3 ஆண்டுகளில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 50 விழுக்காடு அதிகரிப்பு என்று அதிமுக குற்றச்சாட்டு. பாதுகாப்பை இழந்த பெண்களும் பெண் குழந்தைகளின் பெற்றோரும் திமுக அரசை தூக்கி எறியப் போவது எனவும் உறுதி. தமிழகத்தில் சனிக்கிழமை தொடங்கி 17ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திண்டுக்கல், மதுரை, தேனி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று தகவல். திருப்பூர், ராணிப்பேட்டை, திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மதிய வேளையில் மழை. தேனி, கொடைக்கானலிலும் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சென்னை புறநகரில் பெய்த கனமழையால் சோழிங்கநல்லூர் சந்திப்பு சாலையில் தேங்கிய வெள்ளம். மழைநீர் வடிகாலில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக தண்ணீர் தேங்கியதால் கவனமாக சென்ற வாகனங்கள். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் இருந்து வினாடிக்கு 7,900 கன அடி திறப்பு.
பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் மணல் மூட்டைகள் ஜேசிபி வாகனங்கள் தயார். அது மட்டும் இல்லாமல் ஜேசிபி, டிராக்டர், லாரி, கிரேன் மற்றும் ஹேண்ட்ஸா, பவர்ஸா இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் போக கூடுதலாக ப்ரைவேட்லேயே மொபிலைஸ் பண்ணி எல்லாமே தயார் நிலையில் இருக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம டேம்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 மணல் மூட்டைகள் தயார் நிலையில் இருக்குது. அதை டிப்ளாய் உடனே கொண்டு போய் வைக்கணும்னால அதுக்கு 40 பணியாளர்களும் தயார் நிலையில் இருக்காங்க. ஆந்திராவின் கலவகுண்டா அணையில் இருந்து பொன்னை ஆற்றில் நீர்த்திறப்பு அதிகரிப்பு. வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. விருதுநகர் மாவட்டம் செகுவாசி அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. ஊழியர்கள் அனைவரும் பத்திரமாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. கிராம ஊராட்சி நிதி நிர்வாகம் குறித்து வெளிப்படைத்தன்மை தேவை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். நம்ம ஊர் நம்ம அரசு என்ற பெயரில் குறைகளை தீர்ப்பதற்கு புதிய திட்டம் தொடங்கப்படுவதாக அறிவிப்பு. நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பேர்ல கிராம சபையில மக்கள் கலந்து ஆலோசிச்சு 3 முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும். வேறு எந்த ஒரு முதலமைச்சரும் கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றதில்லை என்று முதலமைச்சர் பெருமிதம். வேற எந்த முதலமைச்சரும் இப்படி கிராம சபை கூட்டங்கள்ல பங்கேற்றதில்லை. அதிலேயும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவில் 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமா இணைச்சு கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இதுதான் முதல் முறை. மக்களுடன் இருந்து பணியாற்ற வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா கூறியதை சுட்டிக்காட்டி புகழாரம். என்றைக்கும் மக்களோட மக்களா இருந்து பணியாற்றக்கூடிய இந்த எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சவர் தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்தான் மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய்யணும் நமக்கு கட்டளையிட்டு நம்மை எல்லாம் ஆளாக்கியவர்.